என்னடா 1 2 3 4 பண்ணுவோமா நியூட்ரல். ஹே காய்ஸ், திஸ் இஸ் யுவர் வேண்டர் பாய். நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 250 டியூக்கும் வந்து இப்போதைக்கு டெஸ்ட் ரைட் கேட்டிருக்கோம். ஓகே, வண்டி வந்து எவ்வளோ குட்டியூண்டு இருக்குது. வண்டி அநியாயத்துக்கு ரொம்ப குட்டியாக இருக்குல்ல, வேற மாதிரி இருக்கு. இது என்னடா, ஓ சூப்பர்ப்பா. ஸ்ட்ரீட்டு வியூ கம்மியாக இருக்குன்னு காமிக்குது. ரைட் மோடு, ட்ராக் மோடு, டீஆக்டிவேட் கில் ஸ்விட்ச் பண்ணியாச்சு. ஓ இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களா, வேற லெவல் ரெடி பாருங்களா. இப்போ வந்து இது வந்து கில் ஆஃப் சுவிட்சு, இது வந்து ஆன் சுவிட்சு. இங்கே வந்து நியூட்ரலாக கொடுத்துட்டானுங்க ஆன் பண்ணுறதுக்கு தரமா. நம்ம சீட் மோட்லேயே வச்சு ஓட்டுவோம், அதுதான் நம்மளுக்கு நல்லது. ஓகே, வேற லெவலில் இருக்குது. ஜஸ்ட் வண்டி வந்து ஜஸ்ட் நீங்கள் இதை பார்த்தே ஆகணும் இந்த இடத்துல ஆன் ஆகிறத. கேடிஎம் வேற மாதிரி பண்ணியிருக்கான்ல, தரமாக இருக்கு. ரைட், ரொம்ப கிளட்ச் இதுவாக இருக்கு. புது வண்டியோ? ஓ ஓகே. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். ஓகே, குட்டி கொஞ்சம் அழகாக போகிறான். ஸோ ஆர்பிஎம் வந்து இதுலேயும் மெயின்டைன் ஆகுது, வண்டி அடைக்குது. ஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 1 2 3 4 வேற மாதிரி காமிக்குது பாருங்க. நல்ல புல்லிங் இருக்கு, தரமான புல்லிங் இருக்கு கைஸ். வண்டி நல்லா குட்டியாக காம்பேக்டாக அழகாக இருக்குது, ஸ்வீட் அண்ட் க்யூட்டாக ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்கானுங்க. ஹைட்டாக மட்டும் இல்லை, ஹைட் நம்மளுக்கு வந்து டியூக் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு ரொம்ப குள்ளமாக போயிடுச்சு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 176 வந்து கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் கிளியரன்ஸு. கர்வ் ஹைட் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக ஒரு 160 கிலோ இருக்குது. பட் எனக்கு அது தெரியல, எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. வெயிட்டாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகலை, தரமாக இருக்குது, நல்லாவே இருக்குது கைஸ். பட்டர் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஸ்டேட் அழிச்சு பார்ப்போமா? வா வா வா, சூப்பர் சூப்பர் சூப்பர். இடம் பார்த்துட்டேன். டர்னிங் ரேடியஸ் பார்ப்போமா? டர்னிங் ரேடியஸ் அசார்ட் லைட்ஸ் போட்டுட்டு என்ன பண்ணணும், அழகாக ஏற்றி ஒரு இடத்துல நிறுத்தி தரமாக பண்ணணும். நியூட்ரல் பண்ணுவோமா? நியூட்ரல், கில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். சைட் ஸ்டாண்ட் எங்கே தேட வேண்டியது தான் இந்த வண்டியை பொறுத்தவரையும். ஹே காய்ஸ், ஒன்ஸ் அகெயின் இவன் தான் வந்து நம்மளோட புது 2025 டியூக் 250
சும்மா 390 அப்படியே காப்பி பண்ணி தரமாக பேஸ்ட் பண்ணிட்டானுங்க சீரியஸ்லி. இந்த மிரர்ஸ்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரியல. ஓகே, லுக்ஸ் குட், நல்லாவே இருக்குது, தரமாகவும் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசார்ட் லைட்ஸ் கொடுத்துருக்கானுங்க, இங்கே ஃபாஸ்ட் லைட்ஸ் கொடுத்துருக்கானுங்க, ஃபாஸ்ட் சுவிட்சஸ்ஸு, சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்குன்னு காமிக்குது. ஓகே, இந்த இடம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஜஸ்ட் அப்படியே ஆன் பண்ணாமல் சுவிட்சஸ் வந்து நல்லா குவாலிட்டியாக சூப்பராக கொடுத்துருக்கானுங்க. ஓகே, பைக்கோட இன்ஃபோஸ் இருக்குது, மோட்டர் சைக்கிள் மோடு, ஸ்டாக்கு, ஸ்ட்ரீட்டு, ட்ராக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ஃபுல் தீமுமே சும்மா ஆரஞ்சு ஆகிடும். ஸோ நீங்கள் அப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறும், ஆரஞ்சாக மாறும், வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்களா. அப்புறம் ஏபிஎஸ் வந்து ஆஃப் ஆன் மோட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஏபிஎஸ் ரோட் மோடு, சூப்பர் மோட்டோ மோட்னு ஒன்று இருக்குது. சூப்பர் மோட்டோ மோட்னா தரமாக இருக்கும் போல் இருக்குது. ஓகே, ரைட் மோட்ஸு, ரைட்டில் வந்து நம்ம ட்ராக் வச்சுக்கிட்டு பேக் அடிச்சுட்டு பைக் இன்ஃபோ, பைக்கில் வந்து எவ்வளோ பெட்ரோல் இருக்குது என்ன ஏதுன்றது முதல் கொண்டு தெரியுது. பைக்கில் வந்து பெட்ரோல் கம்மியாக இருந்தால் எல்லோ கலரில் காமிக்கும் போல் இருக்குது. ஓகே, இது வந்து ட்ரிப் 1 ட்ரிப் 2, இது வந்து நேவிகேஷன்ஸு, இதில் வந்து ஃபேவரெட்டு, குயிக் செலக்டரு, கனெக்டிவிட்டி, மொபைல் கனெக்டிவிட்டி, குயிக் ஷிஃப்டர் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்க முடியும், ஆன் அண்ட் ஆஃப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். அப்புறம் வந்து ஷிஃப்ட் லைட்டிங் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போனால் நம்மளுக்கு தேவைன்றதை வந்து நம்மளால் 1000 கிலோமீட்டர்ஸ்குள்ளே ஓடி இருக்கின்றதுனால நம்மளால் அதை ஆக்டிவேட் பண்ண முடியல. க்ளாக் அண்ட் டேட்டு, யூனிட்ஸு, லாங்குவேஜ், கரெக்டான லாங்குவேஜ் நம்மளால் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். லாங்குவேஜ் ஏற்றும் போது அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக கலர்ஸ் மாறுது பைக் மேலே. ஓகே, தென் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸு, கால், ஆடியோ, நேவிகேஷன்ஸு, ரிமோட் கண்ட்ரோல்ஸு, கண்ட்ரோல் மோடு, எல்லாம் ஏகப்பட்ட இது கொடுத்து வச்சுருக்காங்க தரமாக. இது வந்து ட்ராக் மோடு. ஸோ ட்ராக் மோடில் வந்து ஏபிஎஸ் ஆனில் இருக்குது, ரோடு, லேப் ஒன்று, இது வந்து நம்ம ஆன் பண்ணிக்க முடியும், ஆஃப் பண்ணிக்க முடியும் நம்மளால். ஓகேவா. லேப் டைம்ஸை வந்து நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும், லேப் டீட்டெயில்ஸை நம்மளால் வந்து வச்சுக்க முடியும், டெலிட்டும் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அசார்ட் ஆஃப் பண்ணிடுவோம். அசார்ட் ஆஃப் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு, ஸோ இப்போ ஆன் பண்ணால் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஒயிட்டாக இருந்துச்சு, இப்போ ஆரஞ்சாக தரமாக ஸ்டார்ட் ஆச்சு பாருங்கள். அது லுக், அது பார்க்கும் போதே வேற மாதிரி இருக்குது, வேற மாதிரி. ஆக்சுவலி வந்து எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, வண்டி வந்து தரத்தின் உச்சகட்டமாக இருக்குது. அவ்வளோதான் கைஸ், டக்குன்னு இந்த வண்டியோட ஸ்பெக்ஸை நம்ம பார்த்துடலாம். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 390 கிட்டேருந்து இதை வந்து காப்பி பண்ணி எட்ஜஸ் வந்து ரொம்ப ஷார்ப் பண்ணியிருக்காங்க, ரொம்ப எலகண்ட்டாக கொடுத்துருக்காங்க. மிரர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வாட்டி பைக் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. ஸோ கில் சுவிச்சஸ் எல்லாமே வந்து தரமாக பண்ணியிருக்கானுங்க. இந்த இடம் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளஸ் இந்த இடத்துல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கானுங்க. 390 மட்டும் அந்த கலர் டிஸ்பிளே இருக்குதுன்னு சொன்னதுக்கு தரமாக ஒரு கலர் டிஸ்பிளே உள்ளே இறக்கியிருக்கானுங்க, வேறு மாதிரி இருக்குது. இந்த ட்ராக் மோடு டீமை வந்து பேஸ் பண்ணுறதும் வந்து ரொம்ப உள்ளே இறங்கி வேறு லெவல் பண்ணியிருக்கானுங்க. இந்த ட்ராக் மோட்லேயும் ஸ்ட்ரீட் மோட்லேயும் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 31 PHP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்டு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 162 kg இருக்குது ஃபுல்லாகவே. அப்புறம் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 176 வந்து இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸு. 15 லிட்டர் வந்து டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கானுங்க. நல்ல ஒரு டூரரும் கூட. இதில் வந்து ஆஃப் ரோடில் வந்து நம்மளால் ஏபிஎஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ பார்த்திங்களா இல்லையா, ஆஃப் ரோடில் நம்மளால் ஏபிஎஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ஆர்பிஎம் ஏறுறதை பார்த்தீங்களா நீங்கள், வேறு மாதிரி இருக்குல்ல, லிட்டர்லி வேறு மாதிரி தான் இருக்குது. பைக் நல்லா எஜைலாகவே சூப்பராகவே இருக்குதுன்னு எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணலாம். டேர்னிங் ரேடியஸ்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா ஹேண்டியாக, நல்லா சிட்டி கம்யூனிட்டர் அப்படின்னா வந்து இந்த பைக்கை நான் தாராளமாக சொல்லுவேன். மற்றபடி பைக்கில் வந்து எதனா மாற்றிருக்காங்களான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நோ சேஞ்சஸ். பைக் ஒன்றும் அப்படியே தான் இருக்குது. பைக்கில் ஒரு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. பட் இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து எனேபிள் பண்ணது நல்லா இருக்குது.
ப்ளஸ் 2025க்கு ஒரு தேவையான ஒரு மிஷினை இறக்கியிருக்காங்க. ஓவரால் எல்லாமே சூப்பராகவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். வாங்க ஜஸ்ட் ஃபுல் பண்ணி பார்ப்போம். வண்டி பறக்குது காய்ஸ். பிரேக்கிங்லாம் அந்த போல இருக்கு. சீரியஸ்லி பிரேக்கிங் அந்த போல இருக்கு. நல்ல ஒரு சிட்டி கம்யூனிட்டர், லிவர்ஸ், கிளட்சு எல்லாமே நல்லா இருக்கு. நல்ல ஒரு ஜோயிலான பைக். எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, ஏன்னா புது பைக்குன்றதுனால வந்து நம்மளுக்கும் ஓட்ட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா வண்டி நேற்று தான் வந்திருக்கு. வந்தவுடனே நம்மளுக்கு வந்து இந்த பிளாக் நான் கிடைக்கும்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. கண்டிப்பாக இந்த வண்டி வாங்கணுன்னா நீங்கள் வந்து ரெடில்ஸ் ஷோரூமை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ரெடில்ஸ் கேடிஎம். ஸோ நல்ல ஜோயெல்லாம் நம்மளுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க எல்லாமே. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். ஷோரூமோட டீட்டெயில்ஸ் வந்து நான் பின் பண்ணுறேன். வண்டி வந்து உச்ச கட்டத்தில் வேறு மாதிரி இருக்குது. ஓகே, அண்ட் ஸ்டேஜ் ஷால் வி மூவ். வண்டி வந்து சும்மா பறக்குது. நாட் ஈவன் தோ வண்டி பிரேக்கிங்கும் தரமா இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, வண்டி வந்து சூறையாவே இருக்கு. சூறை ஒன் ஆஃப் த பெஸ்ட் 250cc அச்சு சொல்லுவேன் கிளியரா. வாவ், சத்தியமா லிட்டரலி பிரிச்சிருச்சு. முடிச்சு விட்டீங்க போகன்ற மாதிரி. சத்தியமா ஸ்கூல் நல்லா ஸ்பேஸ் கிடைச்சா நம்ம நல்லா போகலாம். வண்டி வந்து நல்லா அஜயெல்லாம் வந்து வெட்டி தூக்கி சாப்பிட்டுட்டு போகுது. ஆக்சுவலி அவ்வளவு மேன். இந்த வண்டியை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. அதனால் பெருசாக எதுவும் சொல்லலை. முன்னாடி இருக்க ஜென்ரேஷனில் என்ன இருக்கோ அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஜஸ்ட் இந்த வண்டியில் வந்து புதுசாக இன்க்ளூட் பண்ணதை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்த்தேன். ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. இதோட எல்இடி செட்டப் வந்து ஃபுல்லி எல்இடி செட்டப் கொடுத்துருக்கானுங்க. அதனால் இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே தரமாக இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். வண்டி வந்து வேறு மாதிரி இருக்குது, வேறு மாதிரி. ஓகே, நம்ம வந்து ஸ்ட்ரீட் மோடை எனேபிள் பண்ணிடலாம். வாவ், ஸ்ட்ரீட் மோட்லாம் தரமாக உள்ளது கைஸ். ஸ்ட்ரீட் மோட்லாம் தரமாக உள்ளது. வண்டி வந்து நல்லா ஜோலாக இருக்கிறதுனால பூண்டு விளாட்லாம். ஸோ யூ மஸ்ட் கேடிஎம் யூஸ் பண்ணுறதுனால வந்து நீங்கள் வந்து ஓட்ட தெரியும்னா நீங்கள் ஓட்டலாம். ஓட்ட தெரியாதுன்னா ஃபஸ்ட்டு ட்ரையல் அண்ட் எரர் டச் அண்ட் ஃபீல் பண்ணிவிட்டு ஒரு கேடிஎம் பைக் எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு சஜஸ்டபிள். நானும் கேடிஎம் தான் எடுப்பேன்னு எடுத்தீங்கன்னா அப்புறம் பையன் முடிச்சு விட்டுருவான். சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வண்டி சவுண்டு, அந்த சவுண்டு, அந்த சத்தம் இருக்குது. அந்த ஓட்டு சூறை விட்டு வேற மாதிரி பண்ணிடும். அப்புறம் நல்லா அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. சீரியஸ்லி கில் சுவிட்ச், ஸ்டாண்ட், பர்ஃபெக்ட் எண்டிங் நல்லாவே இருக்குல்ல எனக்கு தெரிஞ்சு. ஓகே காய்ஸ், ஸோ நான் இதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போ வந்து 250 அவனோட தம்பி பையனை வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம என்னன்றதை முக்கியமாக சொல்ல மாதிரி எல்லாமே வந்து அது வந்து கூலண்ட் இங்கே கொடுத்துருக்கானுங்க வேறு லெவலில். ஸோ
பயங்கரமாக மாற்றிருக்கானுங்க எல்லாமே, தரமாக இருக்குது. அட்ஜஸ்டபிள் தான், 10 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள், 3 சைட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்கானுங்க. வேறு மாதிரி இருக்குங்க, வேறு மாதிரி நல்லா நிறைய கட் ஆஃப் பண்ணியிருக்கானுங்க தரமாக. நிறைய கட் ஆஃப் பண்ணி இந்த டைல் செக்ஷன்லாம் பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது. இதே டயர்ஸ்லேருந்து இந்த ஃபுல்லாகவே வேறு மாதிரி இருக்குது. முக்கியமாக அண்டர் பெல்லின்றதே ஒன்று எடுத்துட்டாங்க. அண்டர் பெல்லி செக்ஷன்றது வந்து ஃபுல்லாக மறைச்சிட்டு அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு காட் மட்டும் போட்டிருக்கானுங்க வேறு லெவலில். பட் லுக்ஸ் யூனிக். இந்த வண்டி கண்டிப்பாக ரெக்கமெண்டபிள். தரமாக இருக்குது வண்டி. வண்டியை கொடுத்த ஷோரூம் இவங்க தான். ஸோ இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நிறைய பைக்ஸ் புக் பண்ணுங்கள். ஸோ எனி டவுட்ஸ் கண்டிப்பாக எனக்கு டேம் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரம் பாய், திஸ் இஸ் யுவர் வேண்ட்ரு பாய், டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.